வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி ஒரு சின்ன வேலையாக திருச்சி வரைக்கும் வந்திருந்தோம். திருச்சியிலிருந்து திண்டுக்கல் போக போகிறோம். அதுலேயும் 25 ரூபா கட்டணத்தில் இயங்கக்கூடிய பயணிகள் ரயிலில் போக போகிறோம். டவுன் பஸ் தான், கொஞ்சம் லேட்டாகும் தான், ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க போலாமா? சரியாக மணி 5:45 ஆகுது. 5:45க்குமே திருச்சியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பிஸியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்நேரத்துக்கு ஏராளமான ரயில்கள் புறப்படுவதும் வருவதும் அப்படின்னு எப்பயுமே பிஸியாக இருக்கக்கூடிய இந்த திருச்சி ரயில் நிலையத்தில் அடிக்கடி நம்ம ட்ராவல் பண்ணாலும் கூட இந்த நேரத்தில் நம்ம இது வரைக்கும் ட்ராவல் பண்ணது இல்லை. திருச்சி ரயில் நிலையத்தின் நுழைவாயிலில் நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஏற்கனவே சொல்லிட்டேன், டிக்கெட் வந்து 25 ரூபா அப்படின்ட்டு. சரி, எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 7வது பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரெயின் நிற்குது. இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின்றையே எந்த ஊருக்கு போக போகிற அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிவிட்டு, அந்த ட்ரெயினுக்கான நம்பரை நீ சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. 7வது பிளாட்ஃபார்மில் போயிட்டு அந்த ட்ரெயினை பார்த்துட்டு அதற்கான நம்பரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெயினில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இந்த டயத்தில் நிறைய பேர் திண்டுக்கலுக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. முன்னாடி வைகை எக்ஸ்பிரஸும் போகுது. வைகை எக்ஸ்பிரஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த ரயில் 6:35 மணிக்கு புறப்படும். ஏறி எங்கேயாவது சீட்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க. ரயில் எப்பயுமே இந்த டெமோ வகையிலான ரயிலில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த ட்ரெயினும் கிளம்பிருச்சுங்க. 6:35 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு விட்டது. ட்ரெயின் நம்பர் 76-835 அப்படிங்கிற நம்பரில் கிளம்பக்கூடிய இந்த ரயில் இப்போது திருச்சியிலிருந்து திண்டுக்கல் ரூட்டில் எத்தனையோ ட்ரெயின் அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. வந்தே பாரத் ரயில்கள் கூட இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் குறைந்த கட்டணத்தில் செல்லக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒன்று மட்டும்தான். இது இல்லாமல் பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதாவது மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் வர ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி மயிலாடுதுறையில் இருந்து செங்கோட்டைக்கு சில நேரங்களில் இந்த ரயிலானது திருச்சிக்கு திண்டுக்கல் வழியாக வர்றது கிடையாது. ஆனால் அதையும் தவிர்த்து ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. திண்டுக்கல்லில் இருந்து புறப்பட்டு விழுப்புரம் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். ஆனால் அதுலேயுமே 25 ரூபா கட்டணம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இப்போது புதிய கால அட்டவணையின் பிரகாரம் இந்த ரயிலுக்கு 6:35 டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஆகும் 94 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு. இப்போது நம்ம முதல் நிறுத்தமாக வந்திருக்கக்கூடிய பூங்குடி அப்படிங்கிற நிறுத்தத்துக்கு வந்திருக்கோம். இந்த பூங்குடி அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து ரொம்பவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு தான் சொல்லணும். திருச்சியிலிருந்து 9வது கிலோமீட்டரில் இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த ரூட்டில் நமக்கு தெரிஞ்சது மணப்பாறை மட்டும்தான். ஏன்னா சில ட்ரெயின் மணப்பாறையில் நிற்கும், அதனால் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த ட்ராவல் நம்ம பண்ணுறதே 2.5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை. எந்தெந்த ஊர் இருக்குது, எப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது அதை பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். வழக்கமாக இந்த ஸ்டேஷனுக்கு 6:44க்கு வந்துட்டு 6:45க்கு கிளம்பணும். இன்றைக்கி ஒரு 7 நிமிடங்கள் தாமதமாக 6:51க்கு வந்துருச்சு. வந்த உடனே கிளம்புது. முன்னாடி இந்த ட்ரெயினில் 3 கிராசிங்கை நம்மளால் பார்க்க முடியும். வைகை எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு அப்புறம் தான் முன்னாடி கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெயினையும் பார்க்கலாம். அதற்கடுத்து 2 வந்தே பாரத் ரயில்கள், திருநெல்வேலி செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில், இப்போ சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில், இந்த 2 கிராசிங்கையும் 2 ட்ரெயினுக்காகவும் நம்ம காத்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கூட இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைகை எக்ஸ்பிரஸ் இதுக்கு முன்னாடி போயிடுது அப்படிங்கிறதுனால 2 வந்தே பாரத் கிராசிங்கையும் நம்ம நிச்சயமாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பூங்குடி அப்படிங்கிற கிராமம் அப்படிங்கிறது அழகான கிராமம். அதை தாண்டின உடனே நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஹால்ட் வந்துருச்சு, கொளத்தூர் அப்படிங்கிற நிறுத்தம். இந்த கொளத்தூர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸில் சென்னையில் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம இந்த திருச்சி மாவட்டத்திலையும் கொளத்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இந்த சின்ன சின்ன ஸ்டேஷன் தான். பெரும்பாலும் ஒரு லைட்டு 2 லைட்டு மட்டும், மின்விளக்கு மட்டும் இருக்கிறது. இது சரியாக வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பயணிகள் கொஞ்சம் நேரம் சிரமப்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கூட இருக்கும். இது திருச்சியிலிருந்து 18வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். தினமும் மாலையில் 6:53க்கு வந்துட்டு 54க்கு கிளம்பும். இந்த ஏரியாவிலலாம் 1 நிமிஷம் நிறுத்தம் தான். பெரும்பாலும் இது திருச்சியிலிருந்து 2வது நிறுத்தம் அப்படின்னாலும் ஓரளவு மக்கள் இறங்குறதை நம்மளால் பார்க்க முடியுது, ஏறுறதை பார்க்க முடியல. பெரும்பாலும் என்ன அப்படின்னா காலை நேரத்தில் இந்த ட்ரெயின் போகும்போது வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் இந்த ட்ரெயினை பயன்படுத்துறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய வயல்கள் சுற்றியும் இருக்கிறதுனால. இப்போ கொளத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து நம்ம புறப்பட்டு போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அடுத்த நிறுத்தமும் வரப்போகுது. இந்த மாலை நேரத்தில்
இன்னும் சொல்லணும்னா இரவு நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷன்லலாம் நின்று போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் பார்க்க முடியுது. அதிகப்படியான மக்கள் இந்த ஸ்டேஷனில் நம்மளால் பார்க்க முடியல. ஆனாலும் இதையும் தாண்டி முக்கியமான ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது திருச்சியிலிருந்து மதுரைக்கு அடிக்கடி ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் திண்டுக்கல் வழியாக இருக்கக்கூடிய ட்ரெயின் தான். ஆனால் தனியான பாதை அப்படிங்கிறது இல்லாததுனால கொஞ்சம் சிரமம் தான். நான் தான் சொன்னேன்ல, பெரும்பாலான ரயில் நிலையங்களில் மின் விளக்குகளே இல்லை அப்படின்னு. இங்கே பார்க்குறீங்க, இந்த ரயில் நிலையத்தில் மின் விளக்கே இல்லை. இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினுக்கு 3வது நிறுத்தம் சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சியிலிருந்து 26வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு மாலை 7:01 வந்துட்டு 7:02 மணிக்கு கிளம்பும். அதிகப்படியான ரயில்கள் நிற்காததுனால மின்விளக்குகள் இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய டார்ச்சை வச்சு தான் நடந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏதோ ரயில் வெளிச்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த ட்ரெயினும் போனதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் நிச்சயமாக இந்த ரயில் நிலையம் இருட்டாக தான் இருக்கும். இப்படி இன்றைக்கி டெக்னாலஜியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான ரயில் நிலையங்களையும் நம்ம பார்க்குறது கொஞ்சம் வருத்தத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது. இந்த ரயில் நிலையத்தை தாண்டி ரொம்பவும் மெயினான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா மணப்பாறைக்குள்ளே இப்போ நம்ம ட்ரெயின் என்ட்ரி ஆயிடுச்சு. மணப்பாறையை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இப்போது பெரும்பாலான ரயில்கள் இந்த மணப்பாறையை நின்று தான் போகும். சில எக்ஸ்பிரஸ் ரயில்களை தவிர, வந்தே பாரத் ரயில்களை தவிர. இப்போது திண்டுக்கல் திருச்சிக்கு இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுறது இந்த ரயில் நிலையம்தான். திருச்சியிலிருந்து மணப்பாறை அப்படிங்கிறது 36வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம். இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்லேயே 2 நிமிட நிறுத்தம் வழங்கக்கூடிய ரயில் நிலையம் இது மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா தினமுமே 7:13 வந்துட்டு இரவு 7:15 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டு செல்லணும். முன்னாடி பார்த்த ஸ்டேஷனில் லைட்டிங் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு. இங்கே ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்களையும் லைட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகப்படியான ரயில்கள் இன்னும் நின்று போகணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் எத்தனை பேர் இறங்கி போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இது ஒரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த அளவு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ட்ரெயின் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது திருச்சியில் இருந்து பேருந்துகள் அடிக்கடி இருக்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த புதிய பேருந்து நிலையம் மாற்றினதுனால ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். பஸ்ஸை பிடிச்சி தான் போக வேண்டியிருக்கு. முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஜங்ஷன் பேருந்து நிலையத்துக்கு நடந்தே போயிடலாம். இப்போ மணப்பாறை அடுத்து இருக்கக்கூடிய ரயில் நிலையமும் மின்விளக்குகள் இல்லாத ரயில் நிலையமாக தான் இருக்குது. செட்டியப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது திருச்சியிலிருந்து 43வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்கிறது. நமக்கு பின்னாடியுமே 2 வந்தே பாரத் ரயில் வந்துட்டுருக்கு. எந்த நேரத்தில் கிராசிங்காக நம்ம ட்ரெயினை நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த செட்டியப்பட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் தான். இங்கேருந்து ஆட்டோவில் தான் பேருந்து நிலையத்துக்கு போகணும். ஆனால் பார்த்தாச்சு, ஒரே ஒரு மின்விளக்கு மட்டும் இருக்கக்கூடியது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயந்தான். ஏன்னா அதிகப்படியான பயணிகள் இறங்குனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இரவு நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். ரயில்வே நிர்வாகம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன மைனஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இது மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, சரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இதற்கடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது வையம்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சியிலிருந்து 50வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம். வழக்கமாக இந்த ரயில் நிலையத்துக்கு லேட்டாக வந்திருக்கு. 7:30 வந்துட்டு 7:31 கிளம்பணும். 1 நிமிஷம் நிறுத்தம் தான். ஆனால் ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா, நீங்கள் தூரத்தில் பார்க்குறீங்க இல்லையா, தூரம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தூரமாக தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன மின்னல் வேகத்தில் கடந்து போகுது பாருங்கள். ஆமாம், தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய சென்னை எழும்பூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் வந்துட்டுருக்கு. என்ன வேகத்தில் வருதுன்னு மட்டும் பாருங்களேன். தண்டவாளத்தில் சரியான சத்தத்தோடு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடியும் ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது வந்தே பாரத் கிராசிங்காக நம்ம ட்ரெயின் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. கண் மூடி திறப்பதற்குள்ளாக இந்த ரயில் கடந்து போகும் அழகை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், என்ன வேகத்தில் போகுது அப்படின்னு மட்டும். ஏன்னா திருச்சியில் இருந்து திண்டுக்கல் வரைக்கும் எங்கேயுமே நிற்காமல் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் இது. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வந்தே பாரத் ரயிலும் அப்படித்தான் 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது. இப்போதான் சமீபத்தில் மாற்றப்பட்டது. எப்பயுமே அதிகப்படியான வரவேற்பு இருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் கடந்து போயிருச்சு. இன்னொரு
இன்னொரு வந்தே பாரத் ரயில் இருக்கணும். ஆனால் இந்த ஸ்டேஷனில் அதற்கான கிராசிங் அப்படிங்கிறது இல்லை. இப்போது நம்ம வையம்பட்டியில் இருந்து கிளம்பி போயிட்டோம். வையம்பட்டினாலே பழைய காமெடி ஒன்று ஞாபகம் வருதில்ல. வையம்பட்டி ஜனகராஜ் காமெடி ஒன்று இருக்குது. அந்த டைலாக் அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனாலும் பழைய திரைப்படங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த கிராமங்களினுடைய பெயர்கள் அவ்வப்போது நினைவுக்கு வருவது இந்த மாதிரியான பயணிகள் ரயிலில் பயணிக்கும் போது மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா ரயில் நிலையங்கள்லேயும் ரயில்கள் நின்று செல்வது கிடையாது, ஒரு சில பயணிகள் ரயிலை தவிர. இப்போது தஞ்சாவூர் திருச்சிக்கு பயணிகள் ரயில் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. இன்னும் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. ஆனால் இந்த ரூட்டில் திண்டுக்கல்லிருந்து திருச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய ரூட்டில் அதிகப்படியான பயணிகள் ரயில் வேணும் அப்படின்னு கோரிக்கையை நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஆனால் ரயில் காலியாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா ஊடையில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க இல்லையா? இப்போ அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்தாச்சு. இந்த ரயில் நிலையத்தில் இன்னொரு கிராசிங்காகவும் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும். இந்த ரயில் நிலையத்தையுடைய பேர் கல்பட்டி சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாங்க சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஊரெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். ஆனால் ரெகுலராக இந்த ரோட்டில் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஆக பயணிகள் ரயிலில் வந்தால் மட்டும்தான் எந்தெந்த ஊர் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, அது எப்படி அதிகமடியான மக்களால் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கல்பட்டி சத்திரத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் இங்கேயும் ஒரு கிராசிங்காக நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா பின்னாடி பெங்களூரில் இருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா என்ன வேகத்தில் கடந்து போகுது அப்படின்னு மட்டும் பாருங்களேன். இந்த வேகத்தில் செல்றதுனால தான் இந்த மாதிரியான ரயில்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த நம்ம பயணிச்சிருக்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் இன்னும் லேட்டாக போகும் வைகை எக்ஸ்பிரஸ் கடந்து போனதுக்கப்புறம். ஆனால் இப்போது 2 கிராசிங் மட்டும்தான். கல்பட்டி சத்திரத்தில் இருந்து கிரீன் சிக்னல் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இதற்கு அடுத்து நம்ம டைரெக்டாக திண்டுக்கல் போகிற வரைக்குமே எந்த ஒரு கிராசிங்குமே இருக்காது. ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 9:05க்கு தான் ஆக்சுவல் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி போகக்கூடிய நேரத்தை பார்த்தா 9:05க்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் சிக்னலுக்காக எங்கேயாவது போட்டாங்க அப்படின்னா, அல்லது பிளாட்ஃபார்முக்காக, இனிமேல் சிக்னலுக்காக போட போகிறதில்லை. ஏன்னா இது இரட்டை ரயில் பாதை. ஒரு ட்ரெயின் போனால் ஒரு ட்ரெயின் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. நம்ம பயணிகள் ரயிலில் கடந்து செல்லக்கூடிய ரயில்கள் எதுவுமே இனிமேல் கிடையாது. ஒரு வேளை பிளாட்ஃபார்ம் கிடைக்காம நிறுத்தினா மட்டும் நமக்கு தாமதமாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. கல்பட்டி சத்திரத்தில் இருந்து இப்போது நம்ம நகண்டாச்சு. அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் இதுதான். திருச்சியில் இருந்து 69வது கிலோமீட்டர் திண்டுக்கலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அயலூர் ரயில் நிலையத்தில் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த அயலூர் ரயில் நிலையத்திற்கு வழக்கமாக இந்த ரயில் வந்து சேரக்கூடிய நேரம் 7:49க்கு வந்துட்டு 7:50 மணிக்கு கிளம்பணும். ஆனால் 2 கிராசிங்காக நம்ம காத்திருந்ததுனால 8:31க்கு வந்துட்டு 2 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 8:33க்கு தான் இங்கே இருந்து நம்ம புறப்பட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் இறங்கியிருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த ரயிலில் பயன்படுத்தக்கூடிய இந்த மணப்பாறை வரைக்கும் தான் அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. ஆனால் 1-2 பேர் இறங்குறதையும் நம்ம பார்த்துருக்கோம், இங்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா. ஆனால் வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக தாங்க இருக்குது. இந்த ரயில் வெளிச்சத்தை நம்பி மட்டும்தான் நடந்து போகிறவங்க அப்படிங்கிறது இருக்காங்க. தூரத்தில் ஏதோ கிராமங்களில் இருக்கும் பாருங்களேன், அது மலைக்காட்டுக்குள்ளே இருக்கும் பாருங்கள், அங்கே ஒரு லைட்டு இங்கே ஒரு லைட்டு, அந்த மாதிரியான லைட்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது. இன்னும் எத்தனை ரயில் நிலையங்கள் இந்தியாவில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நமக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதை பார்க்குறோம். அதுவும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இதை நம்ம கண்டுக்கிறது கூட கிடையாது. ஆனால் பயணிகள் ரயிலில் பயணிப்பவர்களுக்கு மட்டும்தான் நிச்சயமாக இது சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. இன்னும் 2 ரயில் நிலையங்களை கடந்து போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அடுத்து நம்ம போய் சேரக்கூடிய திண்டுக்கல் வரைக்குமே போய் சேர்ந்துடலாம். இப்போ நான் என்ன ஒரு எய்ம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, மாதம் ஒரு ரயில் கண்டிப்பாக நம்ம பிளாக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான். நமக்கு என்னதான் பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் ஒரு ட்ரெயின்லையாவது நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறது. மார்ச் மாதத்தில் ஒரு ட்ரெயின், 2 ட்ரெயின், 3 ட்ரெயின், 4 ட்ரெயின் இந்த மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ரம்ஜான் அப்படிங்கிறது முடிஞ்சிடுறதுனால நமக்கு விடுமுறை அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ விடுமுறை இல்லாத இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரெயின் பயணமாவது வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த திருச்சி திண்டுக்கல் பயணத்தை நம்ம மேற்கொண்டுட்ருக்கோம். திருச்சியில் புறப்பட்ட நம்ம ட்ரெயினுக்கு 78வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னா இதுதான் வடமதுரை ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமாக இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 7:59க்கு வந்துட்டு 8 மணிக்கு கிளம்பணும். ஆனால் ஒரு நாள் கூட 7:50க்கு வந்ததே கிடையாது. 7:59க்கு வந்தது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, கிராசிங்காக நம்ம காத்திருக்க வேண்டிய நிலை. ட்ரெயினும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோடைய ஆரம்பத்திலேயே இது ஒரு டவுன் பஸ் பயணம் அப்படிங்கிறது மாதிரி தான். ஆனால்
மொஃபசல் பஸ்ஸில் போகிறத விட டவுன் பஸ் பயணம் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். நம்ம கல்லூரிக்கு போன காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிச்சயமாக எல்லோருக்கும் நினைவில் வருவது அந்த டவுன் பஸ்ஸில் 1, 2 பாட்டை போட்டுக்கிட்டு அங்கே வர போகிற பேசஞ்சர் கூட பழகிக்கிட்டு 3 வருஷம் கிட்டத்தட்ட அதே டவுன் பஸ்ஸில் நம்ம போயிருப்போம். பஸ் டே கொண்டாடுற அளவுக்கு இன்றைக்கி மாணவர்கள்லாம் மாறிட்டாலும் கூட அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது டவுன் பஸ்ஸில் தான் கிடைக்கும். மொஃபசல் பஸ்ஸில் ஏறணுமா ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால தூங்க தான் செய்வாங்க. கொஞ்சம் தூரத்தில் போய் இறங்கக்கூடிய டவுன் பஸ்ஸில் யாருமே தூங்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்பவும் அற்புதமான பயணம் அப்படிங்கிறது டவுன் பஸ்ஸில் இருக்கும். அந்த வகையில் தான் இந்த டவுன் பஸ் பயணமும் நமக்கு மறக்க முடியாத பயணமாக நிச்சயமாக இருக்கும். இப்போ இதற்கடுத்து நம்ம வந்திருக்கக்கூடியது தாமரைப்பாடி ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த தாமரைப்பாடி அப்படிங்கிற ரயில் நிலையம் திண்டுக்கல்ல இருந்து கொஞ்சம் 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரயில் நிலையம். வழக்கமாக இந்த ரயில் நிலையத்திற்கு 8:10க்கு வந்துட்டு 8:11க்கு கிளம்பணும். ஆனால் ரொம்ப கொடுமைங்க, இங்கேருந்து திண்டுக்கலுக்கு 8 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் கிட்டத்தட்ட 55 நிமிஷம் ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, என்றைக்குமே இந்த ரயில் நிலையத்துக்கு இந்த ரயிலானது சரியான நேரத்துக்கு வந்ததில்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இப்போயே மணி கிட்டத்தட்ட 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. தாமரைப்பாடி ரயில் நிலையம் அப்படிங்கிறது 86வது கிலோமீட்டரில், திருச்சியிலிருந்து புறப்பட்டு 86வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். பெரும்பாலான நேரங்களில் இந்த திண்டுக்கல் ஜங்ஷனில் ஏதாவது பராமரிப்பு பணிகள் நடந்தால் இந்த பயணிகள் ரயில் தாமரைப்பாடி ரயில் நிலையத்தில் இருந்து தான் புறப்பட்டு செல்லும். திருச்சியிலிருந்து வரும்போதும் தாமரைப்பாடி ரயில் நிலையம் வரைக்கும் தான் வரும் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம திண்டுக்கல் போயிட போகிறோம். நான் தான் சொன்னேனே மாதம் ஒரு ரயில் அப்படின்னு. பிப்ரவரி மாதத்தில் நம்ம ட்ரை பண்ணது இந்த டவுன் பஸ் பயணம் தான். 25 ரூபாய் கட்டணம் மட்டும் இருந்தால் போதும். இப்போது நீங்கள் திருச்சிக்கு வர்றீங்க அப்படின்னா சரியாக 6 மணிக்கெல்லாம் வந்து சேர்கிற மாதிரி வந்துடுங்க. 6:35க்கு இந்த ரயிலானது புறப்படும். இப்போ நம்ம திண்டுக்கலுக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கடைசி பிளாட்ஃபார்மில் தான் இந்த ட்ரெயின் வந்து நிற்கும். ஏன்னா இங்கே இந்த ரயில் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா இதற்கடுத்து இந்த ட்ரெயினுக்கு எந்த ஒரு பயணம் அப்படிங்கிறதும் கிடையாது. நாளைக்கு காலையில் தான் இங்கேருந்து திருச்சி போக போகுது. திருச்சியிலிருந்து வெவ்வேறு டெமோ ரயில்களாக போயிட்டு ரிட்டன் வரும். ஏன்னா இங்கேருந்து காலையில் போகிற ட்ரெயின் ஈவினிங் வரைக்கும்லாம் திருச்சியில் நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பல்வேறு ரயில் பயணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு ட்ரெயினாக போகும். தஞ்சாவூர்லேருந்து வேறொரு ட்ரெயினாக காரைக்கால் வரைக்கும் போகும். காரைக்காலிலிருந்து வேளாங்கண்ணி போகும். வேளாங்கண்ணியிலிருந்து மீண்டும் நாகப்பட்டினம் வரும். நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணி போயிட்டு அங்கேருந்து காரைக்கால் வந்துட்டு திரும்பவும் திருச்சி வரக்கூடிய டெமோ வகையிலான ரயில்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் தான் இப்போது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கடைசி பிளாட்ஃபார்மில் நம்ம போயிட்டுருக்கோம். திண்டுக்கல்லில் நீங்கள் படி ஏறி இறங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அந்த படி வழியாகவே நீங்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திருச்சியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் 25 ரூபாயில் வர முடியும்னா இந்த ஒரே ஒரு ட்ரெயினில் மட்டும்தான் வர முடியும். வேறு எந்த ஒரு ட்ரெயின்லையும் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் நீண்ட தூரம் செல்கிறதுனால அதுவும் எக்ஸ்பிரஸ் வகையிலான கட்டணம் தான் வாங்குறாங்க. வைகை எக்ஸ்பிரஸில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் வைகை எக்ஸ்பிரஸை விடவுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இப்போ கட்டணமும் கூடி இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 25 ரூபாய்க்கு வர்றது அப்படிங்கிறது இந்த ரயில் மட்டும்தான். ஏற்கனவே நம்ம போடிநாயக்கனூர்லேருந்து மதுரை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில்லையும் அதே கட்டணத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் நம்ம எக்கனாமிக்காக ரொம்பவும் சீப்பாக இப்போது நம்ம பஸ்ஸில் வரணுன்னா கூட கிட்டத்தட்ட 85 ரூபா வரைக்கும் ஆகும். அது பஸ்ஸை பொறுத்து பாயிண்ட் டு பாயிண்ட் இல்லை எல்லா இடங்கள்லையும் நின்று செல்லக்கூடிய பேருந்துகள் இதை பொறுத்து நேரமும் மாறும், கட்டணமும் மாறும். அதே மாதிரி தான் ரயில்களை பொறுத்தளவும். என்னை பொறுத்தளவு இந்த ஒரு ரயில் மட்டும் இருக்கிறது. இன்னும் அதிகப்படியான ரயில் இருந்தால் நிறைய பேர் போய் வர வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். திருச்சி நம்மளை வரவேற்குது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.